ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, அத்துவோட ராகி கஞ்சி பவுட்ரு வந்து காலியாகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை திருப்பி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு இருக்கணும்னு தேவையில்லை, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. இது வந்து 6+ மந்த்ஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக இதில் என்னென்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி அண்ட் கால்சியம், அயர்ன் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபுட்டுன்னா அது ராகி தான். ஸோ கண்டிப்பாக 1 டைம் ஆச்சும் கொடுக்கணும் டெய்லி. அதுக்கு வந்து 1 கப் ராகி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் தூர் தால், பாசிப்பருப்பு, நீங்கள் மசூர் தால் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 போல் கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, மக்கானா எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்மண்ட்ஸ் வந்து எல்லா பேபிஸ்க்கும் செட் ஆகாது, நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வால்நட்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்ல வெயில் அடிக்கிறப்ப ஒரு டைம் வச்சா போதும், காஞ்சிரும் ஈஸியாக. காஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா வறுக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுட்ரு பண்ணணும். பவுட்ரு பண்ணிவிட்டு அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டைஜஷனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் நம்ம முழுசாக அப்படியே போட்டோன்னா. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாகவே காஞ்சிரும். நான் வந்து பால்கனியில் வைக்கல, ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக வரும். அண்ட் புறாலாம் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் நான் வெளியே வைக்கல. பால்கனி டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு 1 டேலே நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ என்கிட்ட ஆல்ரெடி இருந்த பவுடரில் எப்படி ராகி கஞ்சி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அந்த ராகி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பேட்சுலா வச்சு கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது, இல்லைன்னா அங்கங்கே கட்டி ஆகிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஸோ அது வந்து ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் வாட்டரியாகவும் இல்லாமல் கரெக்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும். ஸோ நான் அவனுக்கு இன்னும் சுகர் அண்ட் சால்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாதனால நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணல. அட்லீஸ்ட் 1 இயர் வரைக்குமாச்சும் சால்ட்டு சுகர் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. டாக்டர்ஸ் கூட இதுதான் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பிளாண்டாக கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. 1 இயர் அப்புறமா நம்ம நார்மல் ஃபுட்டை கொடுத்தாலே சாப்பிட தான் செய்வாங்க. ஸோ அது வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இது கூடவே ஒரு பாதி டேட்ஸ் ஆட் பண்ணுவேன். இங்கே வந்து கொஞ்சம் டேட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நான் அதில் ஹாஃபே போதும்னு நான் பாதி தான் எடுத்து ஆட் பண்ணுவேன். ஸோ வீட்டில் வந்து டிவிலாம் போட மாட்டோம். ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமாச்சும் அவனை பார்க்க வைக்காமல் இருக்கணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம். ஸோ நாங்களும் பார்க்க மாட்டோம், அவனுக்கும் இது வரைக்கும் காமிச்சதில்லை. ஃபோன்லேயும் வந்து இந்த கார்ட்டூன் சேனல், இந்த மியூசிக், ரைம்ஸ் அந்த மாதிரியும் எதுவும் காமிச்சதில்லை. சும்மா நானே ஏதாச்சும் சொல்கிறது அது மாதிரி தான் அவன் பார்த்துட்ருப்பான். Nose, orange, apple, cake, train, tomato. அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். இன்றைக்கி லஞ்ச் வந்து முருங்கைக்கீரை போட்டு கூட்டு, அதுக்கப்புறமா பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், அது கூடவே வாழைத்தண்டு பொரியல் வச்சேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து அத்துக்கு வந்து 7th மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக அவனுக்கு 7.5 months ஆயிடுச்சு, இப்போ தான் எடுக்க போகிறோம். ஈவினிங் வந்து நாங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து வேக வச்சு சாப்பிட்டோம். அத்துக்கும் அதுதான் கொடுத்தோம். ஸோ அதுக்கு எப்படி பண்ணோன்னா, நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு ஸோ தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணி கொடுக்கணும். மேஷ் இல்லைன்னா கிரைண்ட் கூட பண்ணலாம்.
அது கூடவே நான் அந்த பிளாக் ரைசின்ஸ் தண்ணியும் கொடுத்தேன், ஊற வச்ச தண்ணி. ஸோ இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ரைட், இவனுக்கு கொடுத்துட்ருக்கும்போதே பேரலாக நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு தீம் எடுத்துப்போம். இதில் 7th மந்த் வந்து நாங்கள் ரெயின்போ தீம் எடுத்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பர்த்டே ஆனிவர்சரி எதுக்காக இருந்தாலும் இந்த பலூன்ஸ்லாம் வந்து வாலில் தான் டெக்கரேட் பண்ணுவோம். அது ஒட்டி ஒட்டி அந்த வாலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டோம். டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து நாங்கள் டைனிங் டேபிள் மேலே போடுறதுக்காக வாங்கினோம். இது வந்து டேபிள் ப்ரொடெக்டர் தான், பட் நாங்கள் அதை இதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஒரு 2 hours கிட்ட ஆச்சு இதை டெக்கரேட் பண்ணி முடித்து அவனை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டே டு டேயில் தான் வாங்கணும். அதுக்கு தனியாக ஒரு vlog போட்டிருக்கேன், வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேப்பர் வந்து ரெயின்போ கலர்ஸ்லேயே எல்லாம் ஒரே பேக்கெட்லேயே இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதையே சூஸ் பண்ணிட்டோம். பட் அதை வந்து நாங்கள் கர்வாக எங்களுக்கு பண்ண முடியல. மேபி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தால் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அது முடியாதனால நாங்கள் வந்து இப்படி சென்டராக செலோ டேப் வச்சு ஒட்டிட்டு இப்படி பண்ணிட்டோம். ரொம்ப கர்வாக வரல, பட் இருந்தாலும் ரெயின்போ மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஸோ 6th மந்த் வந்து நாங்கள் வந்து ஹாஃப் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தீம் எடுத்துக்கிட்டோம். எல்லாம் நிறைய பால்ஸு எங்கள்கிட்ட இருந்த பேட் எல்லாம் வச்சு அதை ரெடி பண்ணியிருந்தோம். அது உங்களுக்கு பார்க்கணுன்னா ஷார்ட்ஸில் செக் பண்ணிக்கோங்க. ஹாஃப் பர்த்டேன்னு போட்டு வச்சுருக்கேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆரஞ்சு கலர் தீமில் எல்லாம் பண்ணியிருந்தோம். நாங்கள் இது ரெயின்போ போல் பண்ணிவிட்டு இதுக்கு க்ளவுட்ஸ் வந்து பேப்பரில் க்ளவுட் ஷேப்பில் கட் பண்ணி கொஞ்சம் காட்டன்லாம் வச்சுருந்தோம் அதில். ஸோ அது வந்து பார்க்க க்ளவுட்ஸ் மாதிரியே தெரிஞ்சுது. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் பேப்பர்லேயே க்ளவுட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு மேலே கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு காட்டன்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் டே டு டேயில், அதை எடுத்து அது மேலே வச்சுட்டோம். ஸோ அந்த ரெயின் மாதிரி காமிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ப்ளூ கலரில் ஒரு காட்டன் பால்ஸ் மாதிரி கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வாங்கி நாங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்க அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. அப்படியே ரெயின்போ க்ளவுட்ஸ் ரெயின் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பலூன்ஸும் ரெயின்போ கலர்லேயே வச்சு கீழே அப்படியே வரிசையாக அடிக்கிட்டோம். அப்படி வச்சதில் வந்து நாங்கள் செலோ டேப்லாம் கீழே நிறைய ஒட்டி வச்சுருந்தோம் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒட்டுறதுக்கு. ஸோ அதெல்லாம் மறைக்கிற மாதிரி அது ஆயிடுச்சு அந்த பலூன்ஸ்லாம் நாங்கள் வச்சதில். ஸோ அதுக்கப்புறமா அவனுக்கு டாய்ஸ்லாம் கொஞ்சம் உண்டு, ரெயின்போ ஸ்டாக்கிங் டாய்ஸ்லாம் அதெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணோம் அதை. அவனை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் எல்லாம் எடுக்க பார்த்துட்டே இருந்தான். சரி, ஏதாச்சும் ஒரு 2 கிளிக்காச்சும் கிடைக்கும் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். எதோ பண்ணி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். பட் இல்லை, அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா இந்த ஒன் ஃபிங்கர் சாங் தான் அவனை ஃபோட்டோ எடுக்கவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை பாடினோன்னா அமைதியாக அதை கேட்டுட்ருக்கிறப்ப நாங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டோம். பார்த்தியா, இங்கே பாரு, இங்கே பார்த்தியா, இங்கே பாரு, இங்கே பார்த்தியா, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. போகிறோம். அத்துக்குட்டி one finger turn one finger turn சரி चलो two finger turn into one three finger turn into one
சரிடா செல்லம் என் செல்லம் என் செல்லக்குட்டி வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக எங்களுக்கு ஒரு 4-5 ஃபோட்டோஸ் கிடச்சிது. கேண்டிடாக அழகாக கிடச்சிது. இந்த டெக்கரேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவனோட வேறு எல்லா மந்த் ஃபோட்டோஷூட் பார்க்கணுன்னா இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லா மந்த்துமே ஒவ்வொரு தீம் செலக்ட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் டின்னருக்கு வந்து எங்களுக்கு பொங்கல் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது யாருமே நைட் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. பட் எங்களுக்கு இதெல்லாம் நைட் சாப்பிட தான் பிடிக்கும். நாங்கள் வந்து நைட்டு தான் இந்த மாதிரிலாம் டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவோம். ஸோ பொங்கல் கூட தேங்காய் சட்னி வச்சா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் வந்து நாகர்கோயில் தான், என் ஹஸ்பண்டும் பட் சென்னை செட்டில்டு. ஸோ எனக்கு வந்து இந்த பொங்கல்லாம் எங்கள் வீட்டிலலாம் ரொம்பலாம் எங்கள் ஊரில் செய்ய மாட்டோம். சும்மா எப்போவாச்சும் ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட்ருக்கேன். அதுவும் எனக்கு பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ நாங்கள் அடிக்கடி எப்போல்லாம் தோணுச்சோ அப்போல்லாம் நாங்கள் பண்ணி சாப்பிட்ருவோம். ஸோ இப்படி தான் எங்கள் டே முடிஞ்சுது. குட் நைட்.